வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷியா நடத்தலாம் இல்ல? அது நமக்கு தோணல இல்ல? பெரியவனே, ஈஸ்வரி என்னப்பா பண்ணிச்சு? அவ என்ன தப்பு பண்ணா? தங்கமான புள்ள அம்புட்டு படிச்சுப்புட்டு நம்ம காலடியில கடந்தா. இவளுக்கு பேசுற அளவுக்கு கூட அவ பேச மாட்டாளே ஐயா. உன் 60ஆம் கல்யாணத்தப்ப கூட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஓரமா வச்சுட்டு மனையில வந்து உட்கார்ந்து இருந்தா இல்ல? ஐயா, அப்படிப்பட்டவளுக்கு நீ என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? பொழப்பாளா இல்லையான்னு ஆஸ்பத்திரியில கிடக்குறா. அவளுக்கு என்ன நியாயம் சொல்லுவ? எங்க கொண்டு போய் இந்த பாவத்தை நான் கருப்பேன் சொல்லு. இத பாரு, நீ நல்லது 10 செஞ்சிருக்கே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா தப்பு 1000 கணக்கில் போகுது ஐயா. 1000 கணக்கில் போகுது. ஐயோ, அந்த சின்ன பையன் கண் முன்னாடியே அவன் தாய கொன்னியே, அந்த பையனை அனாதையாக்கிட்டியே. இதெல்லாம் செய்யலாமாயா? அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? அதான் இப்ப உன்னை துரத்தி துரத்தி அடிக்குது. எவ்வளவு செஞ்சிட்ட நீ? நான் என்ன சொல்லி பெருமைப்பட்டுக்கணும்? நீ என்ன செஞ்சிட்டேன்னு நான் பெருமைப்பட்டுக்கணும்? இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் என் மகனை நான் வெறுக்கல. இப்ப கேட்டியே கொஞ்ச நேரம் முன்னாடி, நீ என்ன பெத்தியான்னு. உன்னை பெத்த பாசம்தான் என்ன போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நானும் ஒரு வகையில காரணம்னு தோணுது. எப்பா, என்ன கூட தண்டிச்சுது. நான் உனக்கு எதிரா போயிட்டேன்னு நினைக்கிறேன்ல, அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவளுக என்ன பண்ணாங்க? ஐயா, அவளுகளை விட்டுருங்க. இனியாச்சும் அவளுகளுக்கு பிடிக்கிறது பண்ணட்டும். பிடிச்சத பண்ணிக்கிட்டுமா? கட்டின புருஷனை அசிங்கப்படுத்திட்டு ஊரை சுத்திட்டு திரியறா. இவளுக்கு செய்யணுமானங்க? ஏய், எவன்டா புருஷன்? நீ புருஷனா? புருஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உங்க அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் ஆதிமுத்து ரத்தம் தான். உங்களுக்கு எப்படிடா பொம்பளைங்களோட அருமை தெரியும்? உங்களுக்கு எல்லாம் பொம்பளைன்னா ஒரு பொருள், ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு, அப்புறம் இன்னொன்னு. பெரிய பாசம் இருக்கிற மாதிரி பேச வந்துட்டா பாரு. நீ பாசத்தை கூட காட்ட வேண்டாம். கொஞ்சம் உண்டு கரிசனை இருக்காடா உன் நெஞ்சுக்குள்ள? அவ மேல கொஞ்சமாவது பிரியா இருக்காடா? உங்களுக்கு எல்லாம் ஆம்பளைங்கிற அகம்பாவம். ஆமா, எப்பா ஞானம், இவனாச்சும் பரவாயில்லடா, நினைச்சது பண்ணிக்கிட்டு திரியறான். ஆனா நீ ரெண்டும் கெட்டானா இருக்கியேடா.
கூட இருந்து கழுத்தறுக்கிறியேடா. விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க. அவளுக்கு போய் நிம்மதியா வாழட்டும். வேறு அப்படிலாம் அவளுக்களால வாழ முடியாது. நீயே அளவுக்கு மீறி அதிகமாக தான் பேசியிருக்க. ஏதோ அண்ணா இருக்காங்களேன்னு பேசாம இருக்கேன். இல்லைன்னு மட்டும் வையு. இல்லன்னா என்னடா செய்வே? என்ன செய்வே? துப்பாக்கி போட்டு போட்டு சுட்டு போயிட்டேன். போடா. சொல்றா பாப்போம். என்ன அப்ப புடிச்சு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க? எவ்வளவு ஏத்தம் உனக்கு? போலீஸ்ல தப்பிச்சிட்டா திமிர் ஏறிக்குமா? ஜெயிலி மேல போய் கேஸ் போட்டு அவளை உள்ள வச்சுட்டா நீங்க தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? நடக்காத, அவ வருவா, எல்லாம் மாறும். இந்த தடவை விடாம அடிக்கணும் பாருங்க. மாமா குமாரண்ண சொல்லுப்பா. வீட்டுக்கு போட்டிங்களாண்ணே? ஆமாப்பா, வந்துட்டப்பா. அண்ணே இங்கே இவளை முடிச்சு விட்டுருவா? ஆமாப்பா, முடிச்சு விட்ரு. என்ன 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 முடிச்சு விட போறீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. டேய், என்னைய கேள்வி கேட்க நீ யாரு? அதான் சொன்னைய, அந்த ஜனனிங்கிறவ வருவான்னு சொன்னில, அவ வந்ததை என்ன செய்ய முடியுமோ செய்யட்டேன். பார்க்க தானே போறீங்க. இந்த தடவை மொத்தமா ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க. பேசாம